கட்டத்துக்கு மேலே போயிட்டு அப்படியே அங்கே கீழே பாருங்க. ஆன் பண்ணு. நான் கொஞ்சம் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா ஈவினிங் விளாக் தான் பார்க்க போறோம். நிறைய இடையில கொசு தொலைங்கெல்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. அந்த கொசு அங்கதான் இருக்கு. ஆமா சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்க்கு, அதாவது கொஸ்டின் ஆமா 5 7 8 9 10 11 12 13 14 15 17 21 23 பாப்பலாம். பரவாயில்ல, நீங்க முடி வெட்டலினாலும் நாங்க எடுப்போம். ஆமா நல்லா இருந்தாலே பரவாயில்லக்கா, நானு மோசமான நிலைமையில இருக்கேன். அச்சச்சோ, எல்லாம் புள்ளியே கிடையாது. நீ படுத்து சொல்லு. மானம் இல்ல, ரோசம் இல்ல, சோறு திங்கிற, சோறு திங்கிற, பீஸா திங்கிற. என் வயிற்றுல பிறந்த எல்லாமே அறிவாத்தான் இருக்குது. உன்னையெல்லாம் வந்து குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தனாலதான் இப்படி இப்படி ரங்கமா வேற மாதிரி மலாக்கப்படுத்திருக்குது. நான் எடுத்துட்டு நான் பெத்த இருக்கு பத்தியா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்குன்னு. நீ ரங்கநாதன் மாதிரி இப்படி. கடவுளே சண்டே எங்க அம்மா வந்து கூட்டு போயிடி. அவ சந்தோஷப்படுவா, அவ சந்தோஷப்படுவா. எங்க அம்மா கூட்டு போக சொன்னா நீ சந்தோஷப்படுவீங்க. பத்தியா எனக்கு தான் ஓட்டு. அதுக்கு ஏன் காதுல வச்சிட்டு இருக்க? வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு. இன்ட்ரோ வீடியோ எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மன்னிச்சிருங்க, இடையில வந்து கொசு தொலைங்க சொன்னா, ஏன்னா மணி 6:40 ஆயிடுச்சு. அதனால கொசு நிறைய பறக்கும், வந்து கடிக்கும், காது கிட்ட கத்தும். அதெல்லாம் யாருன்னா உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, நீங்க சொல்லியிருந்தீங்க அம்மா இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ போடுங்கம்மா, லைஃப் ஸ்டோரி போடாதீங்கம்மா அப்படின்னு. ஸோ கண்டிப்பா தாங்க லைஃப் ஸ்டோரி போடுறதுல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு கேட்டேன்னா பழச பேச 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 நானும் ரொம்ப அப்செட் ஆயிடுறேன். அந்த அன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே நான் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறேன். அதுல இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால அது வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக அம்மா இன்ட்ரெஸ்டிங்கா கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுங்கம்மா அப்படிங்க, அதுவும் நம்ம எடுத்து போட்டுடலாம் தாங்க. இப்போ வாங்க ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்ன வரைக்கும் டிஸ்பேச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இதுக்கு மேல வீடியோல அட்டாச் பண்றோம் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு. எல்லாமே வெற்றிகரமா பண்ணியாச்சு. அதே போல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மசாலா வேணும், பிரியாணி மசாலா வேணும், ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல டாப்ஸும் இருக்கு, நியூ கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு. சாரி, நியூ கலெக்ஷனா வந்துட்டே இருக்கு. 2 days ஒன்ஸ் நியூ கலெக்ஷன் வருது. ஸோ நியூ கலெக்ஷன் எல்லாமே 2 days ஒன்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு எவ்வளோ நேரம் கன்வர்சேஷன் போச்சுன்னு சொல்லுங்க. ஆமாண்டாம்மா, ரொம்ப தூரம். எப்ப நான் என்ன நினைச்சேன், பீட்ரூட் பூரி செஞ்சிடலாம், நம்ம மட்டும் 2 சப்பாத்தி போட்டுக்கல, பசங்களுக்கு அதை பண்ணி உருளைக்கிழங்கு மசாலா வச்சலான்னு பார்த்தா இவனுங்க எனக்கு பூரி வேண்டாம், பூரினா 2 தான் சாப்பிட வேணான்ட்டாங்க. சரி சோறு வைக்கலாம்னா சோறு, நான் தான் சொன்னேன் சோறு வேணாண்டா அப்படின்னு. அப்புறம் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு அப்படியே அங்கே கீழே பாருங்க நேற்று வாங்கிட்டு வந்து மாங்காய் இருந்துச்சு. ஸோ அதனால மாங்காய் சோறு செஞ்சிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஒரே வேலை, எனக்கு இன்னும் வேலை நிறைய இருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துட்டு வரணும் என்னென்ன வேலை எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னும் நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கு. அதனால நான் வந்துட்டு சிம்பிளா ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம்னா சரி மாங்காய் சோறுனோடனே ஓகேன்ட்டேன். ரக்ஸ் வந்துட்டு மாவு வாங்கிட்டு வந்து தக்காளி சட்னி ஆட்டி தோசை ஊற்றிவேன். மாவு நான் ஆட்டவே இல்லை இன்னும். அதுக்கு வந்துட்டு பாப்பா கடையில் வாங்கிட்டு வந்துக்கலாம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கே ஒரு ரங்கநாதர் படுத்திருக்கான். நான் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டேன், வரல. இப்போ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னா அவன் ஷாலு, அவன் டாப்பு, அவன் ஃபேண்ட்டு, வெள்ளை ஃபேண்ட்டு
வாங்க போலாங்க. அவ கிடக்குறாங்க, நீ என்ன பண்ணல. இப்ப அவளுக்கு வேலை பார்க்கன்னு நான் அரிசி தண்ணியில போட்டு என்னென்ன வேலை கொடுக்குறான்னு மட்டும் பாருங்க. வாங்க. எப்பவுமே என்னோட சிங்கிள், எங்க வீட்டு சிங்கிள் இப்படி போட்டு வச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் போட்டு வச்சிருக்க ரீசன் வந்து எனக்கு ஹெவியான ஒர்க்கு. நம்ம நிறு வந்து கழுவான்னு போட்டு வச்சிருக்கேன். உண்மையா சொல்றேன், எனக்கு வந்து செம்ம ஒர்க்கு. என்னால் அந்த ஒர்க்குக்கு நடுவில் சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் தான் சாப்பிட்டேன். அது 12 மணிக்கு தான் சாப்பிட்டேன். லைவ்ல இருக்கும்போது ஒரு லெமன் சோடா குடித்தேன். இப்போ ஈவினிங் வந்து டீயே வேண்டான் இருந்தேன். பட் ஆனால் இந்த பல்லு வலினால தலைவலி ஜாஸ்தியாக இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால டீ குடிச்சிட்டேன். நேற்று காலையில இருந்து டீ குடிக்காம இருந்தேன். கிட்டத்தட்ட 50 மணி நேரத்துக்கு மேல. இந்த முந்தானேத்து ஈவினிங் நான் குடிக்கல டீயே. நேற்று ஈவினிங் குடிச்சோமா? அப்ப சாரி, மன்னிச்சிருங்க. ஆமா, மறந்துட்டு சாரி. ஸோ டீ குடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் அரிசி வந்து குறைஞ்சிருச்சு. இந்த அரிசி லாஸ்ட் ஆயிடுச்சுனால ஒன்று வண்டி இருக்கு. அரிசி கழுவி வச்சு அப்படியே நம்ம வெளியில போகலாம். வெளியில என்ன வேலை என்னன்னு கேக்குறீங்க? அரிசி கழுவிட்டியா? ஓ சாயாலி, ஓ சாயாலி. அன்னைக்கு முந்தானேத்து போட்டு திரும்ப துவைச்சி போட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து காரை ஆகி போச்சு. அது மேலே காயும் போதே காரி ஆயிடுச்சு. நான் ஒன்றும் ஆக்கல, எங்கேயோ ஆச்சு. ஆனால் எங்கே ஆச்சுன்னு தெரில. இந்த பெண்ணு மார்க்கர் யார் ஆக்குனது? இந்த ஆளை வேற தேர்ந்துருச்சு. கோரியெல்லாம் ஒட்டு என்ன பண்ணி குழம்பு ஊற்றி வச்சிருக்கேன். அம்மா இல்லைம்மா, இன்னைக்கு என்ன குழம்பாலையும் கொடுத்து விட்ட? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குழம்பு இல்லைம்மா, தயிர் சோறுமா. எல்லாருமே கொண்டு வந்து ஒருத்தன் சாரதி பேசினானா இல்லையா? அது சபரி. அதை எப்படி பேசாம போயிடுவேன்? சரி, தவைக்கிற சோப்பு எடுத்துட்டு இதுக்குள்ள சோப்பு தான் போடணும். படியில் இருக்கு, பொடி எடுத்துட்டோம். என்ன பண்ற இப்ப? மிஷின் ஆன் பண்றியா? நல்ல வேலை கையில் இல்லம்மா. நீ பேசினாதான் கேட்கும், நான் பேசினா கேட்காது. காற்று சவுண்ட் தான் கேட்கும். சரி ஆன் பண்ணு. நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் வேலையை பார்க்குறேன். இதெல்லாம் கையில துவைக்கணும். போட்டிக்காலே அப்படியே அலசிடுவேன். இதெல்லாம் வந்து ஷாலு இதெல்லாம் இது எடுத்துட லிக்விடு ஊத்திட்டு காத்தி. நீ புடிச்சிட்டு நின்ன, நான் வச்சுட்டு நவுந்து வந்தேன். என்ன சொல்றதா நினைச்சிட்டு இருக்கேன். இவனுங்க சாலே தினம் ஒரு வாரி வச்சிருக்கு. என்ன பண்ணுறது நானு? எப்படிப்பா பெரிய காது கேட்கல. எப்படி? ஆமா, இந்த டைம்ல எல்லா டைமும் அப்படித்தான் நான் உதிப்பட்டு இருக்கேன். நீங்க காலேஜ் போயிருங்க, அதனால உங்களுக்கு தெரியுது கிடையாது. என்ன பண்ணி வச்ச? மாங்காய் வெட்டு. நீ தானே கேட்ட. என்ன வலிக்குது? மறுபடியும் ஆசிரி போலாமா? வயசுல மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். லைவ் ஆன் பண்ண நம்ம கொடுத்துட்டு போயிரு. நீ அனுப்பு, எடுத்துக்கலாம். கலெக்ஷன் நாளைக்கு வரும். துணி துவச்சிட்டங்காட்டி 143 மெசேஜ். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. இந்த அச்சு மயில் குச்சி மயில். அப்பா
என்ன வெட்டி அம்மா மிஷினை பாஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். என்னம்மா நெடி ஏத்திட்டு இருக்கேன். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? சோறு தாளிப்பேன். ஓஹோ தாளி எத்தனை வேலை மாற்றி 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 கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன்னா அது நல்லா அந்த மெசேஜுக்குள்ள பதில் சொல்லிக்கலாம். ஏம்மா இன்னும் 40 கிடக்கு. சரி அவ்வளோதான், நான் தாளிச்சிட்டேன்னா வந்துடுவேன். அப்புறம் வந்து எல்லாம் ஓகே நான் போய் பண்ணுறேன் அதுக்கு.